இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஃபோன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, சாம்சங் S25 எட்ஜ்னு இப்போ புதுசு வந்திருக்கு. ஆமா, இப்போ ஐஃபோனும் ரூமர் பண்ணிருக்காங்க செப்டம்பர் 25ல ஒரு ஸ்லிம் இப்போ வர போற ஐஃபோனும் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. நார்மலா லித்தியம் தான் வைக்க போறாங்களா இல்ல சிலிக்கான் கார்பைட் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறாங்களான்னு தெரியல. ஏன் இவங்கனால பண்ண முடியும், ஏன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ பிரசன்ட் இதுல பாத்தீங்கன்னா காம்பாக்ட் ஆச்சுன்னா சின்னதாச்சுன்னா பேட்டரி கம்மியாகும். ஆமா, இதாகும். அப்புறம் எப்படி நிக்கும் சார்ஜ்? அதை பத்தி தான் அதை தான் கேபி சொல்ல போறேன். இப்போ மெட்டா மங்கீஸ், ஹாய் கேபிகே, வெல்கம் வித் நியூ வீடியோ. வணக்கம். ரொம்ப ஜோஸா இருக்கீங்க போல. கமான், இன்னைக்கு என்ன டாபிக்? இன்னைக்கு வந்து ஃபோன் பேட்டரி பத்தி. ஃபோன் பேட்டரி பத்தி. ஃபோன்ல பேட்டரி இருக்கும், பேட்டரியில சார்ஜ் இருக்கும். நத்திங். ஃபோன்ல பேட்டரி கழட்ட முடியாது. வீடியோ முடிஞ்சு போச்சு. எந்த ஃபோன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவ்வளவுதானே. இதுல இருக்கு இல்ல சின்ன ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு பேட்டரியில, ஃபோன் பேட்டரியில. அதை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்க ஃபோன் எடுங்க. என்ன மிரட்டுற? எடுத்தாச்சு. இது நத்திங் ஃபோன் வந்தேன். எஸ், நத்திங். ஒரு நாளைக்கு உங்க ஸ்க்ரீன் ஆன் டைம் எவ்வளவு வரும்? SOT 7 மணி 8 மணி நேரம் வரும். 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரே சார்ஜ்ல? நான் அதிகம். வரும். ஒரே சார்ஜ்ல? ஒரே சார்ஜ்ல அவ்வளவு வராது. ஒரு சார்ஜ் போட்டு அடிச்சு 5 hours 6 hours அவ்வளவுதான். 4 to 5 hours தான் தாங்குது. நத்திங். ஓகே, இப்படி இருக்கு. சோ உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் தரேன். சரி. இதே ஃபோன் சைஸ், சரி, பேட்டரி வந்து இதே பேட்டரி. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்து இதே ஃபோன் சைஸ், பேட்டரி இதோட அதிகம். சரி, 2 நாளா இருக்கு. இதே ஃபோன் சைஸ், இது வெயிட் எதுவுமே மாறாது. இது மூணாவது வந்து இதோட காம்பாக்ட் சைஸ். சரி, அப்பயும் பேட்டரி அதிகம். தேர்டு நல்லா இருக்கும் எனக்கு. தேர்ட் நல்லா இருக்கு. எதுக்கு அவ்வளவு பெருசு தூக்கிட்டு தேர்டு நல்லா இருக்கும். இப்போ பிரசன்ட் இதுல பாத்தீங்கன்னா காம்பாக்ட் ஆச்சுன்னா சின்னதாச்சுன்னா பேட்டரி கம்மியாகும். ஆமா, இதாகும். அப்புறம் எப்படி நிக்கும் சார்ஜ்? அதை பத்தி தான் அதை தான் கேபி சொல்ல போறேன். இப்போ கேபிகே. இப்போ வந்து ரீசெண்டா காம்பாக்ட் ஃபோன்ல ஒரு ஹிட்டான ஃபோன் இருக்கு பிக்சல்ல இருந்து. அந்த ஃபோன் தான் பிக்சல் 4a. பிக்சல் 4a நீ இத்தனோடு இருக்கு. நைஸ், நல்லா இருக்கு. 4a இது காம்பாக்ட் பண்ண உங்களுக்கு நல்லா இருக்கு, அழகா இருக்கு, குட்டியா இருக்கு, கியூட்டா இருக்கு. இது வந்து பேட்டரி கம்மி தான் அது. ஏன்னா ஃபார்ம் ஃபேக்டர் சின்னது தானே, அதனால கம்மியா தான் பேட்டரி வைக்க முடியும். பட் இப்போ இருக்க ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்ல சிலிக்கான் கார்பைட் பேட்டரி அப்படின்னு ஒன்று வந்துருக்கு. சரி, அதை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க போறோம். அதுல அதான் இருக்கா? இல்ல இது பழைய ஃபோன். அது அப்படியே கொடுத்த காம்பாக்டா. ஓகே ஓகே ஓகே. சரி, இதுலயே உங்களுக்கு நல்ல பேட்டரி இருந்துச்சுன்னா இது வந்த புதுசுல வந்து ஒரு 5 to 6 hours நிக்கும். அது இப்போ லாஸ்ட் வீடியோல அப்டேட் பத்தியே பார்த்தோம்ல. ஆமா, அப்டேட் வந்து எப்படி பேட்டரி அப்டேட் பண்ண கூடாது. அது இல்ல, இது வந்து கூகுள் என்ன பண்ணிட்டான், Jan 2025ல ஒரு அப்டேட் வந்து மேண்டரி பண்ணி. என்ன இஷ்யூனா, இதுல சில பேட்ச் ஃபோன்ஸ்லாம் வந்து பேட்டரி ரொம்ப ஹீட் ஆகுது, பர்ன் ஆகுது அப்படிங்கிற மேல வந்ததுனால அந்த ஒரு செட் ஆஃப் இது வந்து இது பண்றதுக்காக ஒரு அப்டேட் புஷ் பண்ணிருக்கான். புஷ் பண்ண அப்புறம் என்ன ஆகுதுன்னா பேட்டரி வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாயிரும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 44% ரிடக்ஷன் ஆகுது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும். அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மேண்டரி. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க கூகுள், யூஸ்வலாக கூகுள் வந்து மந்த்லி அப்டேட் விடுவோம் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதோட ஃபேக்டரி இமேஜ் இருக்குல்ல, ஃபர்ம்வேர், அது வந்து அவங்களே அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியா நீங்கள் எப்போ வேணா எடுத்து எந்த இது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு இப்போ இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு 11 வந்துச்சு. 11லேருந்து நீங்கள் எது வேணா 12, 13 எது வேணா மந்த்லி எது வேணா எடுத்து ஃபிளாஷ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாரு இப்போ கூகுள். இப்போ ஒரே ஒரு வருஷன் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அந்த வருஷன் இந்த அப்டேட்டோட உள்ள வருஷன் பேட்டரி போயிடும். அது என்ன ரீசன் சொல்றாங்கன்னா சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் தராங்க. ஒன்று, நீங்க போய் ஸ்ட்ரைட்டா ஃப்ரீயா பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி எது இஷ்யூ வரலாம், உங்களுக்கு பேட்டரி எந்த இஷ்யூ இல்லை அப்படியும். 3 மற்ற கண்ட்ரிஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்துருக்கான். நீங்க வேற பிக்சல் ஃபோன் வாங்கும்போது அதை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க லாஸ்ட் டைம் கேட்டீங்களா அப்டேட் வச்சு எப்படி நீங்க பேட்டரி வந்து இது பண்ண முடியும். இது மாதிரி ஒரு அப்டேட்லயே வந்து என்ன பண்ணிருக்காங்க, வோல்டேஜ் வந்து மாத்திட்டான். 0.5 வோல்ட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு இப்போ. ஸோ இப்போ எப்படின்னா 3.3 வோல்ட் ஆச்சுன்னா ஃபோன் வந்து டெட் ஆயிரும். ஸோ ப்ராக்டிகலி யூஸே பண்ண முடியாது. இப்போ 100% வச்சுக்கோங்களேன், 95% இருக்குன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10% 20% ஓடிடும். இன்னும் இதில் சிம்மிளாக எதுவுமே இல்லை, போட்டாமே இந்த அளவுக்கு இதாகுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஃபோன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, சாம்சங் S25 எட்ஜ்னு இப்போ புதுசு வந்திருக்கு. ஆமா, இப்போ ஐஃபோனும் ரூமர் பண்ணிருக்காங்க செப்டம்பர் 25ல ஒரு ஸ்லிம் வராங்க. ஆனா இந்த S25 எட்ஜ்ல வந்து யூஸ்வலா யூஸ் பண்ற பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப சைனீஸ் வெண்டர்ஸ்ல இருக்காங்கல்ல, அவங்களே என்ன அட்வான்ஸ் என்ன போயிட்டாங்கன்னா 6000 7000 mAh பேட்டரி. உங்க நத்திங் ஃபோன் ஒன்ல 4500 mAh பேட்டரி தான் இருக்கு. சைனீஸ் வெண்டர்ஸ் இதே ஃபார்ம் ஃபேக்டர், வெயிட்டும் மாறல, சைஸும் மாறல, ஆனா வந்து 6000 7000 8000 வரைக்கும் நீங்க பேட்டரி தராங்க. சோ ஆல்மோஸ்ட் 40-50% நம்ம இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதுக்கு யூஸ் பண்ற டெக்னாலஜி தான் சிலிக்கான் கார்பைடு பேட்டரி. இப்போ பொதுவாக பேட்டரி நம்ம ஷார்ட்டா பார்த்தோம்னா நிக்கல் கேட்மியம் பேட்டரி 1980s ஆரம்பிச்சது. அதில் கேட்மியம் வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கான எலிமெண்ட். அப்புறம் என்விரான்மெண்ட்லி கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கு. அப்புறம் 1990s என்ன வருதுன்னா நிக்கல் மெட்டல் ஹைட்ரேட் அந்த பேட்டரிஸ் வருது. அது வந்ததுக்கப்புறம் 1990s எண்டில் வந்து என்ன ஆகுதுன்னா அப்போதான் லித்தியம் அயன் பேட்டரி வருது.
லித்தியம் அயன் பேட்டரி வருது. இப்போ லித்தியம் அயன் கொண்ட வெர்ஷன் கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷன் லித்தியம் பாலிமர் பேட்டரி சரி 2000s வருது. சரி. ஆனா 1990s வருதுல லித்தியம் அயன் பேட்டரி, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா இருக்க ஐபோனா இருக்கட்டும், மாத்துறதுக்கான தேவை இல்லை. உங்க போன் எல்லாமே லித்தியம் மாத்துறது தேவையில்லைன்னு ஒரு விஷயம் இருந்தாலுமே, பொதுவாகவே ஒரு ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா எல்லா காம்போனன்ட்டுமே ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டே வரும். ஆமா. இப்ப டிஸ்பிளே பாத்தீங்கன்னா நான் டச்ல இருந்துச்சு, ஓஎல்இடிங்க, எல்சிடி, ஓஎல்இடி, ஆண்ட்ராய்டு எல்லாம் அட்வான்ஸ் ஆயிட்டே வருது. எல்லாமே ப்ராசஸர் அப்படிதான், ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர் பண்றதுக்கு இது, கேமரா எல்லாமே. ஆனா பேட்டரி மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா லித்தியம் தான் இருக்கு. லித்தியம் அயன் தான் இருந்திருக்கு. ஏன்னா பேட்டரியில அந்த அளவுக்கு ஒரு இனோவேஷன் வரல. ஒண்ணு வந்தா அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்காது, இல்ல ரிலேபிளா இருக்காது. இப்போதைக்கு நீங்க எது பெஸ்ட்டோ அதை நோண்டாம அப்படியே வச்சிருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரி தான் வச்சிருக்காங்க. இப்ப சிலிக்கான் கார்பைட் சொல்றோம்ல, இதுவுமே ஒரு மாடிஃபைட் லித்தியம் அயன் பேட்டரி தான். புரியுது. பேட்டரி பொதுவா என்ன, ஒரு கேத்தோட் இருக்கும், ஒரு ஆனோட் இருக்கும், அப்புறம் வந்து எலக்ட்ரோலைட் இருக்கும். இதுதான் பேட்டரி. எலக்ட்ரோலைட் இதான் இருக்கு. மைனஸ்ல இருந்து பிளஸ் வந்து எலக்ட்ரான் மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது ஒரு எனர்ஜி வேற பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிசிக்ஸ்லாம் ஞாபகம் பத்தி ஸ்கூல் ட்ராமா ஆக்குறேன். ஆமா இருக்கும். எலக்ட்ரிசிட்டி வருது. ஆமா. இப்ப சார்ஜிங் என்ன ஆகுது, இந்த மூவ் ஆனது திருப்பி நம்ம இதுக்கே அனுப்புறோம். அப்ப அதுதான் சார்ஜிங் நம்ம சொல்றோம். இதுதான் பேசிக்கான. ஏன் இதை சொன்னா, இப்ப இந்த எனக்கு அடுப்பேத்துறதுக்கு இல்ல சிலிக்கான் கார்பைட் பேட்டரி இருக்குல்ல, இதுல என்ன மாத்திருக்காங்கன்னா ஆனோட் இருக்குல்ல, ஆனோட் மட்டும் சிலிக்கான் காம்போசிட் கொண்டு வந்தாங்க. சரி. இதனால என்ன ஆகும்னா அதிகமான லித்தியம் அயன்ஸ் அதனால ஜெனரேட் ஆகும், இது பண்ணிக்க முடியும், கேப்சர் பண்ணிக்க முடியும். அப்படி பேசிக்கா சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆனோடு வந்து இதுல சிலிக்கான் காம்போசிட் ஆனோடு யூஸ் பண்றாங்க. அதான் பிரைமரியான டிஃபரன்ஸ். இதனால என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து சேம் வால்யூம்ல அதிகமான எனர்ஜி டென்சிட்டி இருக்கும் வருது. ஓகே. இப்போ உங்க போன்ல 4500 mAh இருக்கு, இதே ஃபார்ம் ஃபேக்டர் வெயிட்ல எதுவும் மாத்தாம அதிகமான 7000 mAh பேட்டரி கொண்டு மாத்த முடியும். சிலிக்கான் கார்பைடா சிலிக்கான் கார்பைடா ஆனோட்ல சிலிக்கான் நடக்குது அப்படி இருக்கு. சோ பண்ண முடியும். ஸோ இதனால நமக்கு அதிகமான டைம் அதிகமான இது யூஸ் பண்ணலாம். ஆமா. அது இல்லாம இதுல வந்து எஃபிஷியன்சி அதிகம், ஏன்னா எனர்ஜி லாஸ் கம்மி. இப்போ ஹீட் வந்து அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் எல்லாம் இருக்கு. ரீசைக்கிள் பண்றது நல்ல விஷயம், இதெல்லாம் ப்ளஸ் இருக்கு. ஸோ இதுதான். ஆனா என்ன இதுனா, இது ஒன்லி சைனீஸ் வெண்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா S25 இப்போ ரீசெண்டா தான் பண்ணாங்க. அது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5.8 mm. இது வந்து 4 காமிச்சிடல, அது வந்து 8 mm. அதோட தின் இன்னும் அந்த அளவுக்கு தின்னு. நாம என்ன எதிர்பார்த்தோம்னா, இதுல சிலிக்கான் கார்பைட் யூஸ் பண்ணுவோம் எதிர்பார்த்தோம், பண்ணல. நார்மல் லித்தியம் அயன் தான் பண்ணிருக்காங்க. இப்ப வர போற ஐபோனும் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. நார்மலா லித்தியம் அயன் தான் வைக்க போறாங்களா, இல்ல சிலிக்கான் கார்பைட் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறாங்களான்னு தெரியல. ஏன் இவங்கனால பண்ண முடியும், ஏன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சைனீஸ் வெண்டர்ஸ்லாம் அது பண்ணிட்டாங்க. 6000 7,000 8,000 போயிட்டாங்க. நல்ல விஷயம் தானே. இல்ல ஒரு வேலை ஏதோ ஆர்டர் தான் அதிகமா எடுத்தாங்களா லித்தியம் அயன்? இல்ல அது யார் வேணா நீங்க வெண்டர்ஸ் தான் வாங்கலாம். OEM நம்ம கம்பெனி ஆர்டர் மாத்திராதீங்கன்னு யாரும் பண்றாங்களா? இல்ல இதனால அவங்களுக்கு என்ன நஷ்டம் இருக்க போது? நல்ல பேட்டரி போன் வாங்க தானே போறோம். சரி. பொதுவாகவே இந்த மாதிரி ஆப்பிள் பெரிய கம்பெனிஸா இருக்கல, பிக்சலா இருக்கட்டும், 3 தான், சாம்சங், அப்புறம் கூகுள் பிக்சல், சாம்சங், அப்புறம் ஆப்பிள், இது 3 பேருமே பெருசா வந்து இனோவேஷனே பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா பாத்தீங்க, பெரிய அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு அதுதான். இனோவேஷன் பெருசா அப்டேட் கொடுத்து பண்ணிடுறாங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு क्वेश्चन வரும் எல்லாத்துக்கும். அவ்வளவுதான் மொத்தமே இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல ஆனா இப்ப சைனீஸ் வெண்டர்ஸ் பண்றாங்கல்ல, செய்யறான், கரெக்ட் செய்யறான். பேட்டரி எடுத்து இன்கிரீஸ் பண்ணி பேட்டரி பண்றாங்க. இப்போ கேமரா எல்லாம் பயங்கரமா பண்றாங்க. சோனி இல்ல சாரி, எல்லா கேமரா எல்லா சைடும் 1 inch சென்சார்ல யூஸ் பண்றாங்க. சிப்பா வந்து வச்சிருக்கான், டைவான் சிப் ஃபேக்டரி எல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. பண்றாங்க. ஏன் இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இப்ப பொதுவாகவே பிசினஸ் மார்க்கெட்ல நிறைய இது இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, ரிலையபிலிட்டியும் இனோவேஷனும் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். புரியுது. நீங்க இனோவேஷன் ஐடியா பயங்கரமா இருக்கலாம், ஆனா மக்கள் அதை நம்புவாங்களான்னு ஒன்றுக்கு வேலை செய்யுமா? இல்ல டெக்னாலஜி ரிலையபிளா இருக்கணும்ல. ரெண்டும் ஒண்ணுதானே, இனோவேஷன் ரிலையபிலிட்டி ஒண்ணுதான். இல்ல எப்படி இப்ப புதுசா ஒன்று கண்டுபிடிக்கீங்கன்னா ரிலையபிள். இப்ப நம்ம லாஸ்ட் டைம் கார் பத்தி பேசணும்ல, எது தேவையோ அதான் நான் இது கண்டுபிடிப்பேன். உங்களுக்கு என்ன தேவையா இருக்கோ அதான் இன்வென்ஷனா இருக்கும். அது எப்படி நீங்க இல்லன்னு சொல்லலாம்? இனோவேஷன் ஆமா கரெக்ட் தான், பட் அது ரிலையபிளா இருக்கணுமா இல்லையான்னு தெரியாது. ரிலையபிள் எப்படி? இப்ப லாஸ்ட் டைம் கார் பத்தி பேசணும்ல, ஈவிஸ்லாம் எனக்கு ரொம்ப அன்ரிலையபிளா இருக்கு, ஏன்னா புது டெக்னாலஜி. ஆமா, அதனால இப்ப ஐஸ் என்ஜின்ஸ் பேசணும், இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், பெட்ரோல் டீசல் எல்லாம். அது ஏன் நீங்க இவ்வளவு ரிலையபிளா இருக்குன்னா அதுலயும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. ஆனா இவ்வளவு ரிலேபிள் இருக்குன்னா இவ்வளவு வருஷமா இருக்கு. அதே இது ஆர்என்டி பண்ணி நீங்க ஒரு பீக் ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ வந்து ஈவி டக்குன்னு உள்ள வரும். இன்னைக்கு ஈவியோட இது பிரைம் என்ன, அவன் ஒரு 40 வருஷம் ஆச்சுனா தான் அவன் ஒரு நல்ல எடுத்து வரும். 40 வருஷம் அவ தேவையில்ல, எக்ஸாம்பிள் தான்.
ஸோ இனோவேஷன் பண்ணாலும் அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாதான் அது ஒரு நார்மலான இடத்துக்கு வரும். கம்பலாம் இந்த டெக். ஆமா கரெக்ட். அது எல்லாமே பண்ண சொல்ல அப்ப 10 வருஷம் கழிச்சு நான் நம்பிட்டு போறோம். அவ்வளவு தேவையில்ல. இன்னைக்கு இருக்க இதுல பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷமே போதும். ஏன்னா வேக்சினே இன்னைக்கு நம்ம ஃபாஸ்டா அப்படிதான் ஆப்பிள்ல விஆர் ஹெட்செட் ஒன்று கொண்டு வந்தா இல்ல அதெல்லாம் வந்து எதுக்குன்னா அவ தெரியல எதுக்கு போர்ட்ஃபோலியோ டிவைஸ் மாதிரி தான். எங்களால இதெல்லாம் பண்ண முடியுங்கிறதுக்காக ப்ராஃபிட்டே கிடையாது அதெல்லாம். இப்ப S25 Edge வந்துச்சுல, இதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நாங்க பாருங்க இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கறதுக்காக பண்றதுதான். நாங்க இன்னோவேஷன் இருக்கு பண்றோம், நாங்களும் இன்னோவேட்டிவா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சைனீஸ் வெண்டர்ஸ் வந்து பயங்கரம். எனக்கு தெரிஞ்சு செக்அப் சொல்ல பார்த்தா சைனாக்கே எல்லாம் போயிடலாம் போல இருக்கு. எதுக்கு அந்த ஊரை பேசுறீங்க? ஹார்ட்வேர் ஓகே, சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா இன்னைக்குமே இந்த இந்தியா இவங்க தான் வெஸ்டர்ன் தான் வர முடியும். சாஃப்ட்வேர் வந்து இன்னைக்கும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புஷ் பண்றாங்க. பட் இருந்துமே வந்து எபிடோம்ல இவங்க தான் பண்றாங்க. ஹார்ட்வேர் வேணா புஷ் பண்ணலாம். அதனாலதான் இவங்க அது பெருசா பண்றது இல்ல. எப்படி சாஃப்ட்வேர் இவங்க வருவாங்க, பிரீமியம் யூசர்ஸ்ல இங்க தான் வருவாங்க அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. சோ ரிலையபிலிட்டி, இனோவேஷன். எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஃபோல்டபிள்ஸ் வந்துச்சுல, அது வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து சாம்சங் தான். முன்னாடி அவங்க மத்த வந்தாலுமே சாம்சங் ரிஸ்க் எடுத்து பண்ணா. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூ வந்துச்சு, குவாலிட்டி இஷ்யூ, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கு, அந்த டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனையாச்சு. முதல்ல வடக்கவே ஏன்டா போனை கொடுக்குறீங்க, அப்படியே எடுத்து பேசுறா போன் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. பில் கேட்ஸ் யூஸ் பண்றாரு. அவன் பணக்காரன் எப்பயாவது போன் எடுப்பான், நமக்கு வட்டிக்காரனே ஒரு போன் எடுக்கல. கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஜோக் சொன்னேன், சொல்லுங்க. மெயின் ஸ்ட்ரீமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கமல் சார் அதான் யூஸ் பண்றாரு. இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீமா நிறைய பேர், ஏன்னா படிக்கிறது ஈஸியா இருக்குல்ல, சோஷியல் மீடியாவே இல்ல படிக்கிறீங்க. நீங்க இப்ப ஃபீட் ரீடர் பிளாக் எல்லாம் படிக்கிறீங்க, டக்குனு இப்படி திறக்கிற இது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியா தான் இருக்கும். அது இன்னும் ஸ்லிம்மா இதே இதுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்குல்ல. இப்ப வந்துருச்சு Huawei எல்லாம் சைனால அது மாதிரி கொண்டு வந்து இதே ஸ்லிம்னஸ்ல ஃபோல்டபிளே வந்துருச்சு. சரி, மூணாவே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அது பார்த்தேன் செம்மையா இருக்குது பாக்க. ஐசோ ஸ்பீட் வச்சிருந்தான். சரி, சர்ப்ரைஸ் ஆனார் பார்த்துட்டு. இது மாதிரி அது ரேட் உங்களுக்கு வந்து அங்க இருக்கிற ஆப்பிள் ஒரு ஃபிளாக்ஷிப் ரேட் தான், அதே ரேட் தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்துருச்சு. சரி, இப்ப பேட்டரிக்கு வரலாம். இப்ப பேட்டரி வருது, இவங்க பண்ணாம இருக்கானுங்க. ரீசன் அதுதான். இப்ப பண்ணி இப்ப சிலிக்கான் கார்பைடு நெகட்டிவ் என்னன்னா லாங் டர்மா வராது, கொஞ்சம் வந்து லைஃப் இது கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம் சொல்றாங்க. லித்தியம் அயான் பேட்டரியை விட அது ஒரு இது சொல்றாங்க. ஆமா, எங்கடா போனே 1 இயருக்கு அப்புறம் மாத்த சொல்றீங்க கம்பல் பண்ணி. பேட்டரி எப்படி இருந்தானே உங்களுக்கு? அப்ப அதனாலதான் இவங்க சைனீஸ் சர்வீஸ் புஷ் பண்றாங்க. எப்படியும் ஒரு 2-3 இயர்ஸ்ல மாத்திடுவாங்க. அதனால பண்றதுனாலதான் பண்றாங்க. ரொம்ப போய் சொல்றீங்க பாருங்க, அப்படியே மக்கள் மேல அக்கறை மாதிரி. ஐயோ 10 வருஷத்துக்கு பேட்டரி இருக்குங்க, பேட்டரி இருக்குண்டா அவங்க போன் இருக்குமா? இன்னொன்னு இருக்கு. இப்ப இதுல ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நான் இந்த பிரீமியம் பேங்க்ஸ்ல இருந்து ஏதாவது மத்த ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அதோட வந்து வெளியில வந்து விசிபிலிட்டி கிடைக்கிறது சின்னதா கம்மியா தான் இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, இதே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, போன் வெடிக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஆப்பிள் போனோ, ஒரு கூகுள் போனோ, சாம்சங் போனோ அதோட இம்பாக்ட் நிறைய பேர் யூஸ் வச்சிருக்காங்க. அது இல்லாம லாஸும் ரொம்ப அவங்களுக்கு இதா இருக்கும். இதே சைனால வந்துச்சுன்னா அவங்களுக்கு இம்பாக்ட் ஜாஸ்தி தான், நெகட்டிவ் இம்பாக்ட். வெளிய நியூஸ் கம்மியா தான் வரும், ஏதோ ஒன்று கம்மியா இவங்களை கம்பேர் பண்ணும் போது. அது இல்லாம நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கம்மி தான் இதை கம்பேர் பண்ணும் போது. அதனால மார்க்கெட் ஷேர், அதனால டக்குன்னு ரிஸ்க்ல எடுத்து பண்ண முடியாது. இனோவேஷன் பண்ணாத ரீசன் இதுதான். பண்ணி நிறைய ஃபெயிலியர்ஸ் என்ன பண்றது, லாஸ் இவங்க மேலதான் வந்து விழும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஃபோல்டபிள் சொன்னேன். சாம்சங் ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. ஆனா கிங் ஆஃப் டிஸ்பிளேஸ் தான். அவனுக்கு பிரச்சனை இல்ல, திருப்பி அடுத்து பேக் வந்துருவான். இவங்க பிரச்சனை இல்ல, ஆனா இவங்க எல்லாம் நேம் ரீகன் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இது பண்ணலனா கூட வாங்குறதுக்கு யூசர்ஸ் ரெடியா இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் ஷேர் இவங்க தான் அதிகமா இருக்கு. சாம்சங் ஆப்பிள் தான் அதிகமா வச்சிருக்காங்க. சோ இதுதான் மெயினான ரீசன் பேட்டரியை பத்தி. ஆனா இப்போ நோக்கியால வந்து அழகா பேட்டரி ரிமூவபிள் வச்சிருந்தோம், அழகா எடுத்து பார்ப்போம், நாக்கெல்லாம் வச்சு பார்ப்போம், சக்கரை போல் எடுத்தப்போ எல்லாம் இருக்கு. ஸ்மார்ட் போன்ல நம்ம ஏன் பேட்டரி ரிமூவபிள் வந்து மாடலர் போன் பார்த்தேன், அதெல்லாம் கொஞ்சம் ஏன் சாதாரண போன்ல ஏன் பேட்டரி ரிமூவபிள் ஏன் வைக்க மாட்டேன்? நீங்க கம்மி சைஸ்ல ஒண்ணு வந்து ஆன்டி ரிப்பேர் தான். ஆமா, அதை பத்தி பேசியிருக்கோம். அது ஒரு ரீசன் இருந்தாலுமே மெயினா பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர் ரொம்ப காம்பாக்டா சின்னதா இல்ல, நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஜாஸ்தி போன்ல. நீங்க அதெல்லாம் கம்மி சைஸ்ல கொடுக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, 5.8 மில்லிமீட்டர்ல எல்லாமே இருக்கு உள்ள. கேமராவும் நல்ல கேமரா இருக்கு, மோடமும் அட்வான்ஸ் மோடம் இருக்கு, எல்லா NFC ப்ளூடூத் எல்லா சிப்புமே உங்களுக்கு உள்ள இருக்கு. இது ஆனா ஃபார்ம் ஃபேக்டர் இவ்வளவு கம்மியா அப்படின்னா ரிமூவல் எல்லாம் பண்ணீங்கன்னா நிறைய இஷ்யூஸ். இன்னொன்னு இருக்கு, ரிமூவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு IP ரேட்டிங், வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் அடிப்படும். இதெல்லாம் இருக்கு. ஒன்ஸ் நீங்க ரிமூவ் பண்ணாலுமே பொதுவாக அதே சொல்லுவாங்க, சில போன்ஸ்லாம் வந்து ஒன்ஸ் ரிப்பேர் பண்ண இது பண்ணாலுமே அது எடுத்துட்டீங்கன்னா அந்த சீல் இதாகுது இல்ல. சோ அதுல வந்து ஆசைப்பர் எடுக்கணும்னு கெட்டு போனதால எடுக்கிறோம் நாங்களே. நீ போனை ஒழுங்கா பண்ற. இப்ப ஐபோன்ல தண்ணியில ஒரு இது போட்டாலுமே இதாகாது. சாம்சங் ஃபிளாக்ஷிப் எல்லாமே வந்துருச்சு. அதுவுமே இப்ப கொஞ்சம் பட்ஜெட் சீஸ்ல வராமக்குன்னு இருக்கோங்களேன். இது ஒரு ரீசன். ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இந்த சிலிக்கான் கார்பைட்ல அதிகமா பண்ணலாம். ஏன்னா இப்ப சைனீஸ் வெண்டர்ஸ் எல்லாம் பாருங்க 120 வாட்ஸ் 200 வாட்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. சோ 15 மினிட்ஸ் கம்மியாவே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இப்ப பிரீமியம் பேங்க்ஸ்ல வரல 45 தான் மேக்ஸிமம் வந்திருக்காங்க. சோ எப்படி ஒரு 1 ஹவர் ஆச்சு ஆயிரும் உங்களுக்கு. இதெல்லாம் 15 மினிட்ஸ் 100% ஆயிரும் உங்களுக்கு.
சார்ஜிங் வேற இப்பதான் ஆப்பிள் மாத்திருக்கான், இனிமேதான் பேட்டரிக்கெல்லாம் வரணும். ஸோ இதான் இதான் பேட்டரி வரலாறு. ரொம்ப வருஷம் கழிச்சு பேட்டரி வந்து இன்னோவேஷன் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் பேட்டரி, இந்த மாதிரி கிராஃபின் பேட்டரி, சோடியம் அயன் பேட்டரி, இதெல்லாம் வந்து R&Dல இருக்கு. சோலார் பவர் அதெல்லாம் ஏதோ அந்த போன்ல நீங்க ட்ரை பண்ணலையா நீங்க? சோலார் இப்ப கால்குலேட்டர்லாம் வச்சு சின்ன வயசு ஆமா அது எனர்ஜி கன்சம்ஷன் கம்மி இல்ல, இதை வச்சே சோலார் தான். சோலார் சோலார்னா நமக்கு சன்லைட் இருக்குன்னு அவசியம் கிடையாது, எனி லைட் சோர்ஸ் இருந்தா போதும். வரலாம் ஃபியூச்சர்ல மேபி உனக்கு பேக் சைடுல ஏதாவது வச்சு அடுத்து. இப்ப ஐபோன்ல பாத்தீங்கன்னா கேமரா மேல வருது, இது பார் மாதிரி இருக்கும்ல, ஒரு ஐஆர் கேமரா செக்யூரிட்டிக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ஃபியூ இதுல வந்து டிஸ்பிளே கடியிலே இருக்கும், சோ உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது, ஜஸ்ட் ஒரு பஞ்ச் ஹோல் மாதிரி உங்க நம்ம போன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மேபி இன்டெகிரேட்டடா சோலார் டிஸ்பிளே கடியில இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸி இல்ல, அது பாட்டு லைட் எல்லாம் இருக்குமா, அது பாட்டு சார்ஜ். இந்த மாதிரி நாட்டுல சூப்பரா சார்ஜர் வெயில் அலையறவங்களுக்கு சும்மா லைட் இருந்தா லைட் சோர்ஸ் இருந்தா இருக்குங்க. சோ அதெல்லாம் இது. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு பேட்டரியில் அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சிலிக்கான் கார்பைட் சிலிக்கான் அது வந்து சைனால வந்திருக்கு. இப்போ அடுத்து வெஸ்ட் வந்து எதுவும் நிறைய பண்ணும், கண்டிப்பா பண்ணுவாங்க. பண்ணி ரிலையபிளா ஆகுதாங்க. ஆச்சுன்னா என்ன இதுனா இந்த மாதிரி ஸ்லிம் போன்ஸ்ல இருக்குல்ல, இது இன்னும் அதிகமா இன்னும் யூசேஜ் அதிகம். ஒரு நெகட்டிவ் என்னன்னா போன் யூசேஜ் இன்னும் அதிகமாகும் நமக்கு. அது பிரச்சனை ஒரே சார்ஜ். அதுக்குதான் போனே வாங்க, யூசேஜ் எல்லாம் பண்ணிக்கங்கடா, நிறைய போன் பாருங்க, ஒன்னும் ஆகாது, தப்பு இல்லை சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க நல்ல போன் பாருங்க, எஸ்ஓடி அதிகமாகும், யூடியூப் பாருங்க, தூங்குங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, எப்படியெல்லாம் நாசமா போங்கண்ணே. நான் மறுபடியும் சொல்லணும், ஏதோ ஒரு போனை வாங்க போறீங்க, கிட்ட பார்க்க போறீங்க, தூங்க போறீங்க, எதுக்கு எந்த பேட்டரி இருந்தா என்ன, சார்ஜர் போட்டுட்டு தூங்குங்கடா. இப்போ ஈவி பேட்டரி பத்தி பேசலாமாங்க, கமெண்ட்ல சொல்லிட்டோம். சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஈவி பேட்டரிஸ் பத்தி பேசுவோம். ஈவி வெஹிக்கிள் வந்து பேட்டரி இருக்குல்ல, அது வந்து ஒரு அட்வான்ஸ், இதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி, அதை பத்தி நம்ம பேசலாம். கமெண்ட்ல நீங்க வந்து சொல்லுங்க, கேபிக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து சொல்லுவார், பேசலாம். நைஸ் மேன், நைஸ் வீடியோ மேன், இம்ப்ரூவிங் டாக்கிங் டு ஐ லைக் யூ. தேங்க்ஸ். அடுத்த வீடியோ கேபிக்கோட புது அடுத்த டாபிக்கோட வரோம். அதுக்காக நீங்க லவ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பர் ஆகுங்க. சப்ஸ்கிரைப் டு மெட்டா மங்கீஸ்.